தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்திற்குட்பட்ட தேவிப்பட்டினம் காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் ஒரு குழந்தை சடலமாக கிடப்பதாக சிவகிரி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக அங்கு சென்ற காவல்துறையினர் வாசுதேவநல்லூர் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் குழந்தையின் உடலை மீட்க முயற்சித்தனர். அப்போது அதனுடன் பெண் சடலம் ஒன்றை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தேவிப்பட்டினம் பகுதியில் வசித்து வருபவர் மாரியப்பன் என்பவரது மனைவி காளீஸ்வரிக்கும் திருமணமாகி ஒரு குழந்தையும் காளீஸ்வரி தற்போது 6 மாத கர்ப்பிணியாகவும் இருந்து வந்ததும் தெரியவந்தது. இந்த நிலையில் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் காளீஸ்வரி தனது 2 வயது குழந்தையை தூக்கி கொண்டு சென்று கிணற்றில் போட்டு தானும் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.